ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது தொடர்பா அமெரிக்காவை சேர்ந்த பிளாக் ஸ்கை அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சில சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அது என்ன விஷயம், சீனா இந்தியாவுக்கு எதிராக லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில என்ன வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சீனாவுக்கு எதிரா இந்தியா 2 முக்கியமான ஆயுதங்களை அதிக அளவுல இந்திய தரைப்படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா அந்த 2 ஆயுதங்களும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்தியா என்ன ஆயுதங்களை சீனாவுக்கு எதிரா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலைநிறுத்த போறாங்க, அந்த ஆயுதங்களோட செயல்திறன் என்ன, இதன் மூலமா இந்திய படைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனாவுக்கு எதிரா என்ன மாதிரியான வேலைகளை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மே 2020 இந்தியா மற்றும் சீன படையினருக்கு இடையே கல்வான் வேலியில ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு லட்சக்கணக்கான வீரர்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்திய மற்றும் சீன ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது வரைக்கும் நடைபெற்றிருக்கு. அதுல சில பகுதிகளில் இருந்து இந்தியா மற்றும் சீனா தங்கள் படையை திரும்ப பெற்றிருக்காங்க. ஆனா இன்னும் பல இடங்கள்ல சீனா மற்றும் இந்திய படையினர் தொடர்ந்து டிப்ளாய் செய்யப்பட்டிருக்காங்க. இதனால இரு நாடுகளுக்கும் இடையில் எந்நேரமும் ஒரு யுத்தம் ஏற்படலாம் அப்படிங்கிற நிலை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலவி வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனா சமீபத்துல தன்னுடைய அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமான J-20 விமானத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அதுவும் சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் சீனா தங்களுடைய J-20 விமானத்தை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அதாவது சீனா தன்னுடைய ரஃபேல் போர் விமானங்களை வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹஷிங்மாரா விமானப்படை தளத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை கவுண்டர் செய்யும் விதத்துல சீனா தன்னுடைய மிகச்சிறந்த ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவை சேர்ந்த பிளாக் ஸ்கை அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சமீபத்துல சில சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த சேட்டலைட் புகைப்படங்கள்ல சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை செஞ்சு வந்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கு. பேங்காங் லேக்கோட நார்தன் சைட்ல ஸ்ரீஜாப் அப்படிங்கிற இடத்துல சீனா மிகப்பெரிய அளவுல தன்னுடைய ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அண்டர் கிரவுண்ட் ஆயுத கிடங்குகள் போன்ற பல விஷயங்களை சீனா அந்த இடத்துல புதிதாக கட்டமைச்சிருக்காங்க. இது போன்ற கட்டமைப்புகள் ஒரு யுத்த நேரத்துல எதிரியின் விமான தாக்குதல்ல இருந்து சீன படையினரை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஒரு மிகப்பெரிய ரோட் நெட்வொர்க்கை சீனா உருவாக்கி இருக்காங்க. இதனால சீனாவால் மிக எளிதா தங்கள் படையினரை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு நகர்த்த முடியும். அமெரிக்காவின் இந்த பிளாக் ஸ்கை அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இதற்கு முன்பும் இது போன்ற பல சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த பிளாக் ஸ்கை ஆர்கனைசேஷனோட சேட்டலைட்ஸ் ஒரு நாளைக்கு 15 முறை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை புகைப்படம் எடுக்கும். சீனாவின் இந்த நகர்வுகளுக்கு இந்தியாவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில மிகப்பெரிய ப்ராஜெக்டுகளை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 2024 இருந்து 2023 வருடத்துக்குள் இந்தியாவின் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கு 3611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 125 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல சீலா டனல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அண்டர் கிரவுண்ட் டனலை இந்தியா ஓபன் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சில ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல இந்தியா தன்னுடைய விமான ஓடுதளங்களை அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா சீனாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. 2020 கல்வான் வேலியில மோதல் ஏற்படுவதற்கு முன்பு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஆனா தற்போது இந்தியா அசுர வேகத்துல சாலைகள் அமைப்பது
பதுங்கு குழிகளை உருவாக்குவது போன்ற வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தன்னுடைய ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய ராணுவத்திற்கு கூடுதலா 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கான ஆர்டரை அடுத்த மாதம் கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அடுத்த மாதம் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கான ஒப்புதலை கொடுப்பாங்க. 2022ல 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை L&T நிறுவனம் வெற்றிகரமா தயாரித்து இந்திய ராணுவத்திற்கு வழங்கினாங்க. முதல்ல இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் பாலைவன பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு இந்திய ராணுவம் வாங்கினாங்க. ஆனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனாவுக்கு எதிராக பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல சில மாற்றங்களை செஞ்சு சீன எல்லையில டிப்ளாய் செஞ்சாங்க. அதாவது மிகவும் குளிரான மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்களை பயன்படுத்துவதற்கு DRDO விண்டரைசேஷன் கிட் அப்படிங்கிற ஒரு கிட்ட தயாரித்து கொடுத்தாங்க. அந்த கிட்ல மலைப்பாங்கான பகுதிகளில் K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இயக்குவதற்கு தேவையான 9 எசென்சியல் ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது குளிரான பகுதியில K9 வஜ்ரா ஹவிட்சரோட பேட்டரிகளை பாதுகாப்பது, ஆயில் மற்றும் லூப்ரிகேஷனை -20 டிகிரி செல்சியஸ்லயும் உறைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த விண்டரைசேஷன் கிட் பயன்படுது. முதல்ல K9 வஜ்ரா ஹவிட்சர்களை சீன எல்லையில டிப்ளாய் செய்யும் பொழுது இந்திய ராணுவம் ஒரு சந்தேகத்தோட தான் அதை டிப்ளாய் செஞ்சாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா தெரியல. ஆனா விண்டரைசேஷன் கிட் உதவியோடு டிப்ளாய் செய்யப்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் சீன எல்லையில மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்திய ராணுவம் சில மாதங்களுக்கு முன்பு தங்களுக்கு கூடுதலா K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. தற்பொழுது அவர்களோட கோரிக்கை ஏற்கப்பட்டு அடுத்த மாதம் நடக்க உள்ள கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கொடுக்க போறாங்க. L&T நிறுவனம் 2027 இருந்து 2028 வருடத்துக்குள் இந்த 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை சப்ளை செய்து முடிக்கணும். 2020ல இந்திய மற்றும் சீன படையினருக்கு கல்வான் வேலியில மோதல் ஏற்பட்டவுடன் இரு படையினரும் தங்கள் வீரர்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாம டேங்குகள், ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், ஹவிட்சர்கள் போன்றவற்றையும் இரு படையினரும் எல்லைக்கு நகர்த்தினாங்க. அதுல சீனா தங்கள் டேங்க் படைய அதிவேகமா எல்லைக்கு நகர்த்திட்டாங்க. இந்தியாவால எதிர்பார்த்த அளவுக்கு தங்கள் டேங்குகளை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியல. இதற்கு காரணம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடு மற்றும் இந்தியாவிடம் இருந்த T90 மற்றும் T72 டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த T90 மற்றும் T72 டேங்க்ஸ் அதிக எடை கொண்டது. அதனால இந்த டேங்குகளை எல்லைக்கு நகர்த்துறதுல இந்தியா சில சிரமங்களை சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாம மலைப்பாங்கான பகுதிகளில் இந்த T90 மற்றும் T72 டேங்க்ஸ்னால சரியா செயல்பட முடியல. ஆனா சீனாவிடம் லைட் வெயிட் டேங்க்ஸ் இருந்துச்சு. அதனால சீனாவின் லைட் வெயிட் டேங்க்ஸ் மலைப்பாங்கான பகுதிகளில் மிக சிறப்பா செயல்பட்டுச்சு. அப்பொழுதுதான் இந்திய ராணுவம் தங்களுக்கு லைட் வெயிட் டேங்க் தேவை அப்படிங்கிற விஷயத்தை உணர ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து ஜோராவர் அப்படிங்கிற ஒரு லைட் வெயிட் டேங்க இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்தியாவின் லைட் வெயிட் டேங்குக்கு ஜோராவர் அப்படின்னு பேர் வைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா மற்றும் சீனா 1962ல சண்டையிட்டாங்க. அந்த யுத்தத்துல இந்திய ராணுவத்தோட டோக்ரா ரெஜிமெண்ட கமாண்ட் செய்த ஜெனரல் ஜோராவர் சிங் அவர்களோட பேரை இந்த லைட் வெயிட் டேங்குக்கு இந்தியா சூட்டி இருக்காங்க. இந்திய சீன யுத்தத்துல ஜெனரல் ஜோராவர் சிங் மிகவும் தீரத்துடன் சண்டையிட்டு இருக்காரு. அவரை கௌரவிக்கும் விதமா இந்தியா தன்னுடைய லைட் வெயிட் டேங்க்ஸுக்கு ஜோராவர் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. DRDO மற்றும் L&T நிறுவனங்கள் இணைந்து இந்த ஜோராவர் லைட் வெயிட் டேங்க டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்தியா டெவலப் செய்யும் ஜோராவர் லைட் வெயிட் டேங்க் 25 டன்னுக்கும் எடை குறைவானது. தற்போது இந்தியா வெற்றிகரமா ஜோராவர் டேங்கோட புரோட்டோடைப்பை உருவாக்கிட்டாங்க. தற்போது ஜோராவர் டேங்கோட புரோட்டோடைப்பை குஜராத் மாநிலத்துல வச்சு பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோராவர் டேங்கோட இனிஷியல் ட்ரையலையும் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 முதல் 12 மாதங்கள் இந்த ட்ரையல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு இந்த ஜோராவர் டேங்குகள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்படும். ஜோராவர் டேங்க்ல ஹை பவர் டு வெயிட் ரேஷியோ
ரேஷியோ இருக்கு. இதனால இந்த டேங்குகள்னால மலைப்பாங்கான பகுதிகளிலையும் அதிவேகமா பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டேங்க்ல எதிரிகளை தாக்குவதற்கு தேவையான ஃபயர் பவரும் இருக்கு. எதிரிகளை உளவு பார்ப்பதற்கு மற்றும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷனோடு கம்யூனிகேட் செய்வதற்கான கேப்பபிலிட்டியும் இந்த டேங்க்ல மிக சிறப்பா இருக்கு. இந்த டேங்க்ல தாக்குதல் நடத்துவதற்கு 105 mm கன் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரி தாக்குதல்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆக்டிவ் ப்ரொடெக்டிங் சிஸ்டம் இந்த டேங்க்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஜோராவர் டேங்க்ல இன்டகிரேட்டட் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளை பயன்படுத்தி டேங்குகள் எதிரி எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு உளவு பார்க்க முடியும். ஜோராவர் டேங்குகள்னால மலை சரிவுகள்லையும் மிக எளிதா ஏறி செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஆறுகள், குளங்கள் போன்ற வாட்டர் பாடிஸையும் மிக எளிதா கடந்து செல்ல முடியும். இந்திய தரைப்படையில உள்ள டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ல ஒரே நேரத்துல 2 ஜோராவர் டேங்குகளை எடுத்து செல்ல முடியும். இதனால ஜோராவர் டேங்க மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்து எல்லை பகுதிகளில் டிப்ளாய் செய்ய முடியும். இந்திய ராணுவத்திற்கு 350 ஜோராவர் லைட் வெயிட் டேங்க்ஸ் தேவைப்படுது. முதற்கட்டமா 59 ஜோராவர் லைட் வெயிட் டேங்க்ஸ் எல்&டி நிறுவனம் சப்ளை செய்வாங்க. அதற்கு பிறகு மீதமுள்ள 295 லைட் வெயிட் டேங்க்ஸ் 2027 வருடத்துக்குள் இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்திய வரலாற்றுல ஒரு டேங்க சொந்தமா டிசைன் செய்து உருவாக்கியது இதுவே முதல் முறை. இதற்கு முன்னாடி எப்பொழுதுமே இந்தியா ரஷ்ய டேங்குகளோட டிசைனை வாங்கி இந்தியால தயாரிப்பாங்க. ஆனா இந்த ஜோராவர் லைட் வெயிட் டேங்க் முழுக்க முழுக்க இந்தியாவிலே டிசைன் செய்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஜோராவர் லைட் வெயிட் டேங்க்ஸ் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள T90 மற்றும் T72 டேங்கோட எடையிலிருந்து பாதி எடை தான் இந்த ஜோராவர் லைட் வெயிட் டேங்க்ஸ் இருக்கு. இதனால சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் மிக எளிதா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம மலைப்பாங்கான பகுதிகளில் இந்த ஜோராவர் லைட் வெயிட் டேங்க் மிக சிறப்பா செயல்படும். இந்த டேங்க எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு APS அப்படிங்கிற ஆக்டிவ் ப்ரொடெக்டிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ERA அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்களும் இந்த டேங்க்ல பொருத்தப்பட்டிருக்கு. இதனால எதிரி தாக்குதல்ல இருந்து இந்த டேங்குகளால மிக எளிதா தப்பித்துக் கொள்ள முடியும். ஜோராவர் லைட் வெயிட் டேங்கை இயக்குறதுக்கு 3 நபர்கள் தேவைப்படுறாங்க. ஏரியல் த்ரெட்ஸ்ல இருந்து டேங்கை பாதுகாப்பதற்கு ஒரு மெஷின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 3rd ஜெனரேஷன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களும் இந்த ஜோராவர் டேங்க்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த டேங்கை எதிரிகளால் அவ்வளவு எளிதில தாக்கி அழிக்க முடியாது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த டேங்க்ல இருக்கிறதுனால இந்த ஜோராவர் டேங்க் இந்திய தரைப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.